ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் சார். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென். சிலுவை பாதை ஒரு சாபத்துக்குரியவர்களை சுமக்கும் மரம், சாவுக்கு தீர்ப்பிட்டவர்களை சுமக்கும் மரம் என்ற ஒரு தவறான புரிதல். ஆதாம் முதல் இன்பவனத்தில் சாபத்தையும் சாவையும் விளைவிக்கும் மரத்தை தொட்டாரே, அதே மரம்தான் இந்த சிலுவை மரம். சாபமும் சாவும் மனிதருக்குள்ளே சென்று வாழ்வை இழக்க செய்தது. இனி மனிதர் சாபத்தையும் சாவையும் கடந்து வாழ்வுக்கு வர இயலாது என்பதை அறிந்த இறைவன் வாழ்வாகிய தம் மகனை உலகிற்கு அனுப்பி மனிதருக்கு புது வாழ்வு கொடுக்கிறார். தந்தையின் திருவுளப்படி வாழ்வாகிய இயேசு சாபமும் சாவும் அடங்கிய சிலுவையை ஏற்று கல்வாரியின் உச்சியில் பலியாகிறார். மனிதன் எதிர்கொள்ள வேண்டிய சாபமும் சாவும் இயேசுவுக்குள் சென்று மறைந்து விடுகிறது. இந்த நிகழ்வைத்தான் நாம் சிலுவை பாதை வழியாக கொண்டாடுகின்றோம். ஆவியின் கனிகளான நம்பிக்கை, அன்பு, கனிவு, தன்னடக்கம், நன்னயம், பரிவு, பொறுமை, அமைதி, மகிழ்ச்சி ஆகிய 9 பண்புகளில் இயேசு நிலைத்திருந்து இந்த சிலுவை பாதையை எதிர்கொள்கிறார். தம் ஒரே பேரான மகனை உலகிற்கு அனுப்பும் அளவிற்கு கடவுள் மனிதனை அன்பு செய்தார் என்பதை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் சாட்சியாய் ஆண்டவர் இயேசு தொங்கியபடி நம் அனைவரையும் பார்த்து, நீ என்னை முழுமையாக அன்பு செய்கிறாயா என்ற ஒரு கேள்வியோடு நம்மை கருணை கொண்டு பார்க்கிறார். பாவத்தை போக்கும் மீட்பின் சின்னம், அடிமைத்தனத்தை முறிக்கும் விடுதலை சின்னம், அன்பை பிரதிபலிக்கும் அன்பின் சின்னம், நம்மை நல்வாழ்வுக்கு இட்டு செல்லும் வழிகாட்டி, நம்மை மறு கிறிஸ்துவாய் மாற்றிய பேரொளி, கிறிஸ்துவத்தின் நாடி துடிப்பு, தந்தை மகன் தூய ஆவியின் சங்கமம். எனவே சிலுவை ஒரு சுமை அல்ல, அது நம் வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை. நாம் வாழ கிறிஸ்துவாய் நாம் மாற இன்று இயேசு சிலுவை பாதை வழியாக நமக்கு கற்றுத்தரப்போகும் சிலுவை பாடுகளை தியானிக்க நாம் ஒப்புடன் இந்த சிலுவை பாதை வழிபாட்டிலே பங்கெடுப்போம். பாடல்: பழிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. முதல் நிலை. பிலாத்து இயேசுவுக்கு அநீத தீர்ப்பை வழங்கி அவரை சிலுவை சாவுக்கு கையளிக்கின்றான். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு அநீத தீர்ப்பை ஏன் ஏற்றுக்கொண்டார்? அதிலிருந்து அவர் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? சிந்திப்போம். இயேசு தந்தையின் அன்பில் நம்பிக்கை கொண்டு பிறருக்கு அநீதம் இழைத்த யூத சங்கத்தினரையும் அவர்களின் அறிவு சார்ந்த நடைமுறை திட்டங்களையும் எதிர்த்தார். அதனால் அவருக்கு நேர்ந்த அநீதத்தை ஏற்றுக்கொண்டார். நாமும் அவ்வாறே செய்வோம். ஏனெனில் மீட்படையும் இறை அரசு வளரவும் இதுவே வழி. அநீத தீர்ப்பை ஏற்றுக்கொண்டதில் அர்த்தம் உள்ளது, ஆதாயம் உள்ளது என்கிறார் இயேசு. நம் அறிவுக்கு இது புரியாது. புரிந்து கொள்ளக்கூடியவை மட்டுமே உண்மை என நினைக்காதே. நான் தான் உண்மை என்கிறார் இயேசு. இந்த உண்மையை நிலைநாட்ட தந்தையின் விருப்பப்படி
சிலுவை மரத்தில் நம்பிக்கை வைக்கின்றார். எனவே சிலுவை நம்பிக்கையின் சின்னமாய் விளங்குகிறது. ஃபாதர் ஜெபம். நம்பிக்கை நிறைந்த இயேசுவே, எங்களை பற்றி கூறப்படும் அநீத தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு வெளியே காணப்படும் அநீதங்களை நீர் அகற்றி அழிக்க முடியும் என்பதை உணர்த்துகிறீர். இந்த இறை உண்மையில் நாங்கள் நம்பிக்கை கொண்டு வாழவும், சிலுவையின் பண்பாகிய நம்பிக்கையில் உறுதியோடு வளரவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். ஆமென். தாழா சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாயா துடிக்க வைத்தார். தாழா சிலுவை சுமக்க வைத்தார், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இரண்டாம் நிலை. இயேசுவின் மீது பாரமான சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கொடுமையான குற்றவாளிகள் மீது சுமத்தப்படுகின்ற சிலுவையை இயேசு ஏன் ஏற்றுக்கொண்டார்? சிந்திப்போம். உலகில் மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் பகைமைகளை சுமத்தி வேதனைப்படுத்துகிறார்கள். ஆனால் இயேசுவோ நம்மை வேதனைகளிலிருந்தும் பாவ சுமைகளிலிருந்தும் விடுவிக்க சிலுவையை வடிவில் அவர் மேல் சுமத்தப்பட்ட நம் பாவ சுமையை, வேதனையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். மனிதர் மட்டில் தந்தையாம் இறைவனின் அன்பும் இயேசுவின் அன்பும் தூய ஆவியின் அன்பும் இங்கு சிலுவையில் சங்கமமாகிறது. மனுக்குலத்தின் ஜென்ம பாவம் இங்கு இயேசுவால் சிலுவையில் சுமந்து தீர்க்கப்படுகிறது. அப்பேற்பட்ட புனிதமான அன்பையும் தியாகத்தையும் சுமந்ததினால் சிலுவையின் அன்பின் சின்னமாக திகழ்கிறது. எங்களை சிலுவை சுமக்கும் சீடத்துவ வாழ்விற்கு அழைத்த இயேசுவே, சிலுவையின் பண்பான அன்பின் மகிமையை நாங்கள் உணரவும், அதன் வலிமையை கொண்டு எங்கள் மீது சுமத்தப்படும் சுமைகளை உம்மை போல் ஏற்று அன்புறவை நிலைநாட்டவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். ஆமென். விழுந்தீர் சிலுவை பலுவோடு, மீண்டும் எழுந்தீர் தூயர்களின் நினைவோடு. விழுந்தீர் சிலுவை பலுவோடு, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. மூன்றாம் நிலை. இயேசு மனம் உடல் சோர்ந்து தள்ளாடி முதல் முறையாக தரையில் முகம் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாவத்தில், மனநோயில், உடல் நோயில் விழுந்து கிடந்த மனிதரை எல்லாம்
தூக்கி நிறுத்திய இயேசு ஏன் தரையில் விழுகிறார்? இதிலிருந்து அவர் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? சிந்திப்போம். நிற்பவன்தான் வீழ்ந்தவனை தூக்கி நிறுத்த முடியும் என்பது உலக நியதி. மனிதர்களாகிய நம்மை பாவப் படுகுழியிலிருந்தும் உடல் மனநோயிலிருந்தும் சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்தும் நிரந்தரமாக தூக்கி நிறுத்த நம்மீது கொண்ட கனிவினால் தன் வீழ்தலை இயேசு ஏற்றுக்கொள்கிறார். இது தந்தையின் திட்டம் என்பதால் தனது வீழ்தல் சரியானதாகத்தான் இருக்கும் என நினைத்து தன் கல்வாரி பயணத்தை கனிவோடு தொடர்கிறார். இதனால் சிலுவை கனிவின் பண்பை கொண்டதாக மாறுகின்றது. கனிவு நிறைந்த இயேசுவே, விடுதலை ஏற்றுக்கொண்டு என்னை விழாதவாறு தாங்கியவரே, எங்களை பிறர் தடுக்கி விழச் செய்யும் போதும் துன்ப அவமானங்களில் விழும்போதும் உம்மைப் போல விடுதலை ஏற்றுக்கொண்டு பிறர் விழாதிருக்க செய்ய சிலுவையின் பண்பாகிய கனிவில் வளர அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றை அடைவார்களாக. ஆமென். தாங்கிட ஒன்னா துயரூற்றி உம்மை தாங்கிய அன்னை துயரூற்றாள். தாங்கிட ஒன்னா துயரூற்றே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட எனக்காக. நான்காம் நிலை. இயேசு தன் தாய் மரியாளை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தான் சுமந்து பெற்ற மகனின் அகோர முகம், அவல நிலை, தன் தாயின் உடைந்த உள்ளம், அவளது மனக்குமுறல், இந்த தியாக உள்ளங்களின் சந்திப்பு பற்றி இயேசு என்ன சொல்கிறார்? சிந்திப்போம். என் தாயின் சந்திப்பு உணர்ச்சி வசப்பட்டதல்ல. எனது இந்த நிலைக்கு காரணமானவர்களை அவர் தூற்றவில்லை. அவர் என் சீடராய் இருந்ததால் என் துன்பத்தில் தன்னடக்கத்தோடு பங்கேற்க வந்திருப்பதாக சொல்லவே வந்தார். தன்னை போல அநேக சீடர்கள் எனது பாடுகளில் பங்கேற்பதாகவும் சொன்ன செய்திதான் எனக்கு ஆறுதல் என நமக்கு சொல்கிறார். தன்னடக்கம் மிகுந்த தாய் மரியின் இந்த சந்திப்பினால் பிறருக்கு பயன் தரக்கூடிய சிலுவை பயணத்தை இயேசுவும் முணுமுணுக்காமல் தன்னடக்கத்தோடு தொடர்கின்றார். எனவே சிலுவை தன்னடக்கம் மிகுந்த கருவியாக மாறுகின்றது. தன்னடக்கம் மிகுந்த இயேசுவே, எம் உணர்வுகளையும் கற்பனைகளையும் கடந்து தூய ஆவியின் இயக்கமே வாழ்க்கை என்று தன்னடக்கத்தோடு இன்பத் துன்பங்களை ஒரே மனநிலையில் ஏற்று வாழ்ந்த உம் தாய் மரியாளைப் போல நாங்கள் வாழவும் சிலுவையின் பண்பாகிய தன்னடக்கத்தில் சிறந்து விளங்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருத்தினார் தன்னை உன்னோடு.
மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறேன். அதேனென்றால் அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ரட்சித்தீர். ஒரு சாதாரண மனிதனின் உதவி இறைமகனுக்கு தேவைப்பட்டதா? ஏன் சீமோன் உதவியை இயேசு ஏற்றுக்கொண்டார்? இதன் மூலம் இயேசு நமக்கு சொல்லும் செய்தி என்ன? சிந்திப்போம். தேவையிலும் துன்ப நிலையிலும் இருப்பவர்களுக்கு உதவுவது சாதாரண மனிதர் அல்ல, உதவும் பண்பு தெய்வத்தினுடையது. சீமோனிடம் இருந்து உதவும் பண்பு நன்னமாக இயேசுவுக்கு கிடைக்கின்றது. மாபெரும் உலக மீட்பருக்கு உதவி பெருமை சீமோனுக்கு கிடைக்கிறது. ஆபிரகாமிடம் விருந்தோம்பல் பண்பு இருந்ததால் இறைவனுக்கே விருந்தளிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அன்பும் இரக்கமும் கொண்ட நன்னயத்தினால் அன்னை தெரசா, வின்சென்ட் டி பவுல் போன்றவர்கள் இறைவனின் பெருமை அடைந்தார்கள். கல்வாரி பாதையில் நன்னயம் மிகுந்த சீமோன் இயேசுவோடு சிலுவையை சுமந்ததால் சிலுவை நன்னயம் மிகுந்த கருவியாய் மாறியது. நன்னயத்தை மதித்து அதை பிரதிபலிக்கின்ற எங்கள் இயேசுவே, பிறருக்கு உதவி செய்கின்றவர்களுக்கே இறையரசில் இடம் என்று கூறியவரே, உதவுதலே உண்மையான ஆன்மீகம் என்ற உமது வழியில் நடக்கவும், சிலுவையின் பண்பாகிய நன்னயத்தில் நாங்கள் மேலோங்கி வளரவும் அருள் தாரும். ஆமேன். ஜெனட், எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, சுவாமி, எங்கள் எங்கள் மேல் மேல் தயவாயிரும். தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். ஆமென். நிலையாய் பதிந்தது வதனம் நிலையாய் அன்பின் மாதின் சிறு துணியில் நிலையாய் பதிந்தது வதனம் எனக்காக எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. ஆறாம் நிலை. இரத்தம் வழிந்தோடிய இயேசுவின் திருமுகத்தை வெரோனிக்காள் துடிக்கின்றாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிக்காள் இயேசுவின் மேல் கொண்ட அன்பு, அவள் அந்த நேரத்தில் காட்டிய துணிவு மற்றும் இயேசு தன் முகத்தை அவள் துடைத்த துணியில் பதிய வைத்தது, இவைகள் மூலம் இயேசு நமக்கு சொல்ல விரும்புவது என்ன? சிந்திப்போம். ரோமை வீரர்களின் அராஜகமான செயல்களையும் அஞ்சி நடுங்கக்கூடிய சூழ்நிலையையும் கடந்து ஒரு சாதாரண இளம்பெண் இயேசுவை அணுகி அவர் முகம் துடைக்க துணி கொடுத்து உதவ முடிந்ததென்றால் அது அவளது இதயத்தில் பொங்கி வழிந்த அன்பினால்தான். உண்மையான அன்பு உலகை வெல்லும். அது அறிவிற்கு அப்பாற்பட்டது. இதற்கு சாட்சிதான் வெரோனிக்காள். அவளது அன்பையும் துணிவையும் கண்ட இயேசு அவள் மேல் பரிவு கொண்டு அவள் கொடுத்த துணியில் தன் முகத்தை பதித்து பரிசாக தருகின்றார். இங்கு சிலுவை பரிவின் சின்னமாக மாறுகிறது. எங்கள் பேர் தயவாயிரும்
பரிவிரக்கம் மிகுந்த இயேசுவே, எங்கள் மீது நீர் கொண்ட அன்புதான் பரிவாய் மாறி எங்களை மீட்க தூண்டியது. நாங்களும் வெரோனிக்காளை போல துணிவுடன் கூடிய அன்பில் நிலைக்கவும், சிலுவையின் பண்பாகிய பரிவில் வளர்ந்து இறையரசை வளர்க்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். ஆமென். ஓய்ந்தீர் வலுவினை சுமந்ததினால் அந்தோ சாய்ந்தீர் நிலத்தில் மறுமுறை. ஓய்ந்தீர் வலுவினை சுமந்ததினால் எனக்காக இறைவா எனக்காக ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராய்த்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு இரண்டாம் முறையாக தரையில் விழ காரணம் என்ன? அந்த விழுதல் வழியாக அவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? சிந்திப்போம். மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன். விழுதல் என்பது மனிதனுக்கே உள்ள பலவீனம். இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. ஆனாலும் விழுதலை குறித்து யாரும் மனம் சோர்ந்து போகக்கூடாது. விழுகின்ற போதெல்லாம் இடர்பாடுகளை பொறுமையுடன் ஏற்று ஆவியின் தூண்டுதலால் எழுதலுக்கு செவி சாய்த்து எழுந்து முன்னோக்கி செல்ல வேண்டும். இயேசுவும் அவ்வாறே இரண்டாம் முறை தரையில் விழுந்த போது பொறுமை காத்து தூய ஆவியின் தூண்டுதலால் எழுந்து தன் லட்சிய பயணத்தை தொடர்கிறார். இயேசு பொறுமையோடு சிலுவையை தொடர்ந்து சுமந்ததால் சிலுவை பொறுமையின் சின்னமாய் மாறுகிறது. பொறுமையை வாழ்வாக்கி இயேசுவே, நாங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் சரிவுகளை எல்லாம் உம்மை போல் பொறுமையோடு ஏற்று தூய ஆவியின் தூண்டுதலான எழுதலுக்கு செவிசாய்த்து நிறை உண்மையை நோக்கி நடக்கவும், சிலுவையின் பண்பான பொறுமையில் வளர்ந்தோங்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஆமென். விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் வழி தொடர்ந்தீர். விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. எட்டாம் நிலை. அழுது புலம்பும் எருசலேம் நகரத்து பெண்களை இயேசு சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உணர்ச்சி வசப்பட்ட எருசலேம் நகரத்து பெண்களை சந்தித்து, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என கூறிய வார்த்தைகள் மூலம் இயேசு என்ன சொல்கிறார்? சிந்திப்போம். அறிவினால் இயக்கப்படும் மனிதர்கள் பலவீனமானவர்கள். மனிதன் எப்போதுமே நிறைவற்ற நிலையில்தான் இருக்கின்றான்.
அவ்வாறு நிறைவற்ற நிலையிலுள்ள மனிதர்களின் ஆறுதல் இயேசுவுக்கு அந்த துயரமான நேரத்தில் தேவைப்படவில்லை. ஏனெனில் அதே மனிதம் தான் அவரை போற்றியும் தூற்றியும் சிலுவை மரணத்திற்கு கையளித்தது. மனித உணர்வு சார்ந்த ஆறுதலின் பயனில்லை என்பதை உணர்ந்த இயேசு அமைதியோடு, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என கூறி தன் சிலுவை பயணத்தை தொடர்கின்றார். சிலுவை அமைதியின் சின்னமாய் மாறுகின்றது. அமைதி கொண்டு நானே கடவுள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்ற இயேசுவே, உம்மை போல நாங்களும் பிறரின் உணர்வுகளை அமைதி கொண்டு மதிக்கவும், மனித உணர்வுகளுக்கு அடிமையாகாமல் இருக்க சிலுவையின் பண்பாகிய அமைதி என்னும் பண்பில் வளரவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். ஆமென். மூன்றாம் முறையாய் நீர் எழுந்தால் ஊன்றி நடந்திடும் நிலைகளங்காய். மூன்றாம் முறையாய் நீர் எழுந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மீண்டும் மீண்டும் தன் உறுதியில் தளர்ந்து சோர்ந்து தள்ளாடி விழும் இயேசுவின் விழுதலும் எழுதலும் நமக்கு என்ன சொல்கிறது? சிந்திப்போம். மனித நிலை இயேசுவை உள்ளம் சோரச் செய்து மண்ணில் சாய்க்கிறது. எழுந்து நடக்க தன் உடலில் எந்த சக்தியும் இல்லை. ஆனாலும் இயேசு எழுகிறார். தன் தந்தை மீதும் மனிதர் மீதும் கொண்ட அன்பினால் மீட்பின் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி மனிதரை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் எனும் தூய ஆவியின் அறிவுறுத்தலினால் உறுதியடைந்து எழுகின்றார். எழ முடியாத நிலையிலிருந்து எழுந்ததில் அவருக்கு மகிழ்ச்சி. இன்னும் சிறிது தூரத்தில் கல்வாரியின் உச்சியை அடைந்து விட முடியும் என்பதில் அவருக்கு மகிழ்ச்சி. இன்னும் சிறிது நேரத்தில் தனது லட்சிய பயணம் சிலுவை மரணத்தினால் முடிவடைய போவதில் அவருக்கு மகிழ்ச்சி. இத்தனை மகிழ்ச்சிகளோடு இயேசு தன் சிலுவையை தொடர்ந்து சுமந்ததால் சிலுவை மகிழ்ச்சியின் சின்னமாக மாறியது. எங்கள் நிபந்தனையற்ற முறையில் மகிழ்ச்சியோடு அன்பு செய்யும் இயேசுவே, விடுதலை குறித்து விரக்தி அடையாமல் உமது அன்பு எங்களுக்குள் இருப்பதை உணர்ந்து வலிமை பெற்று எழுந்து எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர சிலுவையின் பண்பாகிய மகிழ்ச்சியை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். உடைகள் களைந்திட உமை தந்தீர்கள் திறந்திட மேனொந்தே. உடைகள் களைந்திட உமை தந்தே. எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம்.
அதேனென்றால் உமது உமது பாரமான பாரமான சிலுவையால் சிலுவையால் உலகத்தை மீட்டு உலகத்தை உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ரட்சித்தீர். தன்னை நிர்வாணமாக்கி ஏளனம் செய்த செயலை எவ்வித எதிர்ப்புமின்றி ஏற்றுக்கொண்ட இயேசு அதன் மூலம் நமக்கு கூறும் செய்தி என்ன? சிந்திப்போம். உடுத்த ஆடையில்லா ஏழை ஆடையின்மையை அவமானமாக கருதுவதில்லை. மனநோயாளி தான் துன்பப்படுவதையோ காரி உமிழப்படுவதையோ கேலி செய்யப்படுவதையோ அவமானமாக கருதுவதில்லை. சீடத்துவ வாழ்வில் அவமானங்களையும் கேலி பேச்சுகளையும் கொள்கையோடும் பொறுமையோடும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இறைவனால் பல மனிதர்களை அவமானம் அடையாதபடி காப்பாற்ற முடியும். எனவேதான் இயேசு அந்த உச்சக்கட்ட அவமானத்தை ஒரு ஏழையைப் போல, ஒரு மனநோயாளியைப் போல எவ்வித பாதிப்புமின்றி ஏற்று நம்மையெல்லாம் அவமானத்திலிருந்து காத்தார். சிலுவையின் பண்புகளாகிய தூய ஆவியின் 9 கனிகளும் அவரில் நிலைத்திருந்ததால் ஒரு செம்மறியைப் போல கல்வாரியின் உச்சத்தில் நிற்கிறார். ஜெபம். அன்பான இயேசுவே, நீர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டதன் வழியாக அவமானப்படுத்தப்படுபவர்களுக்கு விண்ணகத்தில் பெருமையும் மதிப்பும் உண்டு என்ற நிச்சயத்தை வெளிப்படுத்துகின்றீர். வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் அவமானங்களை சிலுவையின் பண்பை கொண்டு தாங்கிக் கொள்ள அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரம் சுவாமி, எங்கள் மீது தயவாயிரம். எங்கள் மேல் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசங்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளப்பாற்றினை அடைவார்களாக. ஆமென். பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிட செய்தார் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாம் புனிதமான கால்களையும் கைகளையும் பாவ சுமையான சிலுவையில் ஆணிகளால் அடிக்க இயேசு ஏன் சம்மதித்தார்? அதன் மூலம் அவர் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? செவிமடிப்போம். மகளே, மகனே, இதோ உமது பாவங்களை எல்லாம் சிலுவை வடிவில் கல்வாரி உச்சி வரை சுமந்து வந்திருக்கிறேன். இந்த பயணத்தில் நான் கற்றுத்தந்த தூய இயல்புகளை நீ வாழ்வாக்கு. என் கைகளும் கால்களும் சிலுவையில் வைத்து ஆணிகளால் துளைக்கப்பட்டதால் உன் பாவங்கள், சாபங்கள், நோய்கள், பிணிகள் அனைத்தும் என் உடலுக்குள் பாய்ந்திருக்கின்றன. இப்பொழுது சிலுவை என்ற இந்த அவமான சின்னம் புனிதமான விடுதலையின் சின்னமாக, மீட்பின் கருவியாக, அன்பின் சின்னமாக மாறியிருக்கிறது. சிலுவையை உம் வாழ்வின் விடுதலைக்கு, வளர்ச்சிக்கு, சமாதானத்திற்கு திறவுகோலாக பயன்படுத்திக்கொள். ஏனெனில் சிலுவை வழியாக நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். சிலுவையில் என் இரத்தத்தை உன் விடுதலைக்கு விலையாக கொடுத்திருக்கிறேன். என் அன்பை உணர்ந்து வாழ பழகு. அன்பான இயேசுவே, அடைபட்ட என் வாழ்விற்கு திறவுகோலும் வழிகாட்டியுமான சிலுவையை என் வாழ்க்கையில் என்னாலும் பயன்படுத்தவும் நீர் தெளிவுபடுத்திய பாதையில் நடக்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். ஆமென்.
இன்னுயிர் அகன்றது அகன்றது உமை விட்டு உமீருள் ஆழ்ந்தது மொழி கேட்டு என் உயிர் அகன்றது உமை விட்டு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட இடர்பட பனிரெண்டாம் நிலை. எல்லாம் நிறைவேற்றிய இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. இயேசு ஏலி ஏலி லெமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். நூற்றுவர் தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி உண்மையாகவே இவர் இறைமகன் என்றார்கள். அன்பு இயேசுவே, வானத்திற்கும் பூமிக்கும் இடையே நீர் சிலுவையில் தொங்கினீர். மனிதரை கடவுளின் பிள்ளைகளாக்கிட நீர் எம்மில் ஒருவராக மாறினீர். சிலுவையில் தொங்கிய போது நீர் உரைத்த தாகமாயிருக்கிறது சொற்களை நினைத்து பார்க்கிறோம். இயேசுவே, எங்கள் ஆன்ம தாகத்தை வளர்த்தருளும். எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி உயிர் நீத்த இயேசுவே, நாங்கள் கடவுளின் திருவுளத்தை நன்கு நிறைவேற்றிட அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். துயருற்று துடித்தால் உளம் நொந்து அன்னை உயிரற்ற உடலினை வாடி சுமந்து துயருற்று துடித்தால் உளம் நொந்து எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. வினோத் இருக்காங்களா தெரியல. விக்டோரியா, நீங்க வாசிக்கிறீங்களா? ஓகே. டீனா, நீங்க வாசிக்கிறீங்களா? நீங்களே வாசிங்க. 13 யாரு? அது வினோத் வாசிங்க. 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் தன் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் சொல்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தன் மீது அளவற்ற அன்பை கொண்ட சில சகோதர சகோதரிகளால் தன் உயிரற்ற உடல் தன் தாய் மரியின் மடியில் கிடத்தப்படுகிறது. இதன் மூலம் இயேசு நமக்கு கொடுக்கும் செய்தி என்ன? செவிமடுப்போம். மகனே, மகளே, எனது உலக வாழ்க்கையில் நான் தந்தையின் விருப்பப்படி பிறர் நலனில் அக்கறை கொண்டே வாழ்ந்தேன். அப்படி என் அன்பினால் நன்மை அடைந்தவர்கள்தான் என்னை சிறுவையிலிருந்து இறக்கி என் தாயின் மடியில் கிடத்தி எனது இறுதி சடங்கில் நான் அனாதை அல்ல என்பதையும்
பிறர் நலனில் அக்கறை கொள்பவர் என்றுமே அனாதைகள் அல்ல என்பதையும் நிரூபித்தார்கள். பிறருக்காக வாழாமல் தன்னலத்தோடு வாழ்பவர்கள்தான் அனாதைகள். பிறர் உதவியோ அன்பையோ பெற தகுதியற்றவர்கள். எனது உலக வாழ்க்கை உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். எப்பொழுதும் தூய ஆவின் கனிகளான 9 பண்பிலும் நிலைத்திரு. அதுவே நீ மறு வாக்கப்பட்டதற்கு அடையாளம். உன்னை போல் உன் அயலானையும் நேசி என்பதே என் ஆரம்பத்திற்குள் முன் நான் உனக்கு கூறும் செய்தி. ஜெபம். இரக்கம் மிகுந்த இயேசுவே, பிறர் நலனில் அக்கறை கொள்பவர்களாக வாழ்ந்து உரிமைகளை பெறுதலே சிறந்த ஞானம் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேலில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். ஆமென். ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு நீரடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. 14ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவின் திருவுடல். இயேசுவின் திருவுடல் கல்லறையில் திருவுடல். That's next one. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தன் புனிதமான கால்களையும் கைகளையும் பாவ சுமையான சிலுவையில் ஆணிகளினால் அடிக்க இயேசு ஏன் சுமத்தி? Next one. 14ஆம் நிலை. 14ஆம் நிலை. You're reading 13th. Read the 14th. என்கிட்ட இருக்கு டாக்குமெண்ட். Can you go? What they're displaying, can you see? Yeah. And I was reading from the document. Okay. மாட்டுக்குடலில் பிறந்து தங்குவதற்கு நிரந்தரமான இடமின்றி அலைந்து திரிந்து பணியாற்றி நிந்தை அவமானங்களோடு சிலுவை சாவை ஏற்று இறுதியாக ஸ்கிரீன் வந்து ஷ்ரிங்க் ஆயிட்டு இருக்கு. Let me take a screenshot and read. மாட்டுக்குடிலில் பிறந்து தங்குவதற்கு நிரந்தரமான இடமின்றி அலைந்து திரிந்து பணியாற்றி நிந்தை அவமானங்களோடு சிலுவை சாவை ஏற்று இறுதியாக பிறருக்கு சொந்தமான கல்லறையில் புதைக்கப்பட்ட இயேசு நமக்கு கூறும் செய்தியை செவிமடுப்போம். மகனே, மகளே, இருள் வாழ்விலிருந்து அருள் வாழ்வுக்கு உன்னை மீட்டெடுக்கவே மனிதனாய் பிறந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தேன். உன் பாவ கட்டிலிருந்து உன்னை விடுவிக்க சிலுவை வழியாக உன் பாவங்களை எல்லாம் சுமந்து என் உடலில் ஏற்றுக்கொண்டேன். நான் சுமந்த சிலுவையை உனக்கு விடுதலையின் சின்னமாக, அன்பின் கருவியாக உனக்கு விட்டு செல்கிறேன். எப்பொழுதெல்லாம் சிலுவையை நம்பி நீ செயல்படுகிறாயோ அப்பொழுது என் அன்பின் வல்லமையால் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். விடுதலை மற்றும் சமாதானம் பெறுகிறாய். தன்னடக்கம், நன்னயம்,
பரிவு, பொறுமை, அமைதி, மகிழ்ச்சி என்னும் 9 பண்புகளையும் இந்த அர்த்தத்தில்தான் என்னை பின் செல்ல விரும்புகிறேன். அன்றாடம் தன் ஸ்கிரீன் கரெக்டா இல்ல, சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லட்டும் என்று கூறினேன். எனவே மகனே, மகளே, சிலுவை ஒரு சுமை அல்ல, அது உன் வாழ்க்கை. உனக்கு வாழ்வு கொடுத்ததில் எனக்கு மகிழ்ச்சி, நிம்மதி. பாவத்திற்கு என்னோடு இறந்த நீ புத்துயிர் பெற என்னோடு உயிர்த்தெழு. ஜெபம். பாவ இயல்பை அழிக்கவும் புதுப்படைப்பாக மாறவும் உமது உயிர்ப்பில் பங்கு பெற்று மகிழவும் வழிகாட்டி இயேசுவே, சிலுவை ஒரு சுமை அல்ல, அது எங்கள் வாழ்வின் வழிகாட்டி, நன்மையின் திறவுகோல் என்பதை உணர்ந்து வாழ வரமருளும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாற்றை அடைவார்களாக. ஆமென். இது எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மூன்றாம் நாளில் உமதுடல் போதியப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து எம் வாழ்வில் ஒளியை நிகழச் செய்தீர். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தீர். எனக்காக இறைவா, இடர்பட வந்தீர், எனக்காக. 15ஆம் நிலை. இயேசு சாவை வென்று உயிர்த்தெழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையிலேயே தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமணம் போன்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிருந்து கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்த போது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை. அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள். அப்போது திடீரென்று மின்னலை போன்று ஒளி வீசும் ஆடை அணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினர். அதனால் அப்பெண்கள் அச்சமுற்று தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அப்பெண்களை நோக்கி, உயிரோடு இருப்பவர்களை கல்லறையில் தேடுவதேன்? அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். ஜெபம். இயேசுவே, கடவுளின் ஆட்சியை உலகில் கொணர நீர் வந்தீர். உமக்கு எதிராக செயல்பட்ட உமக்கு கொலை தண்டனை விதித்த போதிலும் நீர் சாவின் மீது வெற்றி கொண்டீர். எங்களை பாவத்தின் அடிமைத்தளத்திலிருந்து விடுவித்து எங்களுக்கு புது வாழ்வு தந்தீர். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக தந்தையின் வலம் அமர்ந்து எங்கள் அரசராக ஆட்சி செய்கின்றீர். உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்க வாக்குறுதி அளித்துள்ளீர். உமது அன்பு சீடராக நாங்கள் வாழவும் நீர் சென்ற வழியில் நடக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய நிலைப்பாற்றை அடைவார்களாக. ஆமென். இறுதி ஜெபத்திற்கு முன்பாக ஒரு சிறு செய்தி. தவக்காலத்தினுடைய 5வது வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமையானது
மரின் ஊழியர் சபையாகிய நாங்கள் சிலுவைக்கு அடியில் நின்ற அன்னை மரியாள் என்கின்ற விழாவை ஞாபகப்படுத்தி நாம் எங்களுடைய பங்கு தலங்களில் கொண்டாடுவோம். இங்க அது செய்யல, மற்றபடி தமிழ்நாட்டிலாம் செய்வோம். அந்த 7 அன்னை மரியாளுடைய 7 வியாகங்களை குறித்து அந்த சிலுவை பாதை நாங்கள் கொண்டாடுவோம். இது எதை மையப்படுத்துகிறது? இன்றைய நாள நம்ம அன்பும் கருணையும் என்கின்ற தலைப்புல சிந்தித்தோம், தியானித்தோம். அன்னை மரியாள் ஆண்டவருடைய சிலுவைக்கு அடியில் நின்றாள். யோவான் நற்செய்தி 19:20 பார்க்கிறோம். சிலுவைக்கு அடியில் நின்றாள் என்று யோவான் அழகாக குறிப்பிடுகிறார். அது எதை காட்டுகிறது? நம் ஒவ்வொருவர் சார்பாக அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவோடு சிலுவையில் பங்கெடுத்தார், அன்பு கூர்ந்து கருணையோடு பங்கெடுத்தார் என்பதைதான் அது காட்டுகிறது. அது அன்னை மரியாள் மட்டுமல்ல, துன்பப்படுகின்ற ஒவ்வொரு மானிடரோடும் அன்னை மரியாளும் திரு அவையும் உடன் நிற்கிறது என்பதைத்தான் இந்த சிலுவைக்கு அடியில் நின்ற அன்னை மரியாளுடைய விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே இந்த கருத்தையும் இந்த நேரத்திலே உள்வாங்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறுதியாக ஜெபிப்போம். வாழ்வும் வழியும் உயிருமானவர் நானே என்றவரே, வாழ்வின் பாதையில் உண்மை வாழ்வு என்பது என்ன என்று சொல்லித்தர உலகுக்கு வந்தவரே, அந்த வாழ்வின் பாதைகளை தெளிவுற கற்றுக் கொடுக்க உம்மை தாழ்த்தி மனித அவதாரம் ஏற்று வந்தவரே, வாழ்வின் பாதைகளில் கொடுப்பதற்கென்றே பல உண்டு என்று சொல்லிக் கொடுக்க பாடுகளையும் ஏற்றவரே, உம்மிடம் கற்றுக்கொள்ள பல உண்டு என இன்று பயணிக்கும் எங்களுக்கும் உம் வழியை கற்றுக் கொடுத்தவரே, உம் வாழ்விற்கு செவி கொடுக்கின்றோம், எம் வாழ்வை மாற்றும் என மன்றாடுகிறோம். கொடுப்பதில்தான் எங்களது பேருடைமை உண்டு என எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, கொடுங்கள், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுங்கள். நீங்கள் எந்த அளவையால் அழைப்பீர்களோ அதே அளவையால் நானும் அழைப்பேன் என்று சொன்னவரே, தியானித்திருக்கின்றோம். கொடுப்பதற்கும் எம்மில் பல உண்டு என எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றேன். நன்றி கூறுகின்றோம். பெற்றவைகளை தாராளமாக கொடுத்து எங்களது வள்ளல் தன்மையை நிரூபிக்க வரம் தாரும். நல்ல நிலத்தில் தூவப்பட்ட விதையைப் போல கேட்டவைகளை தியானித்தவைகளை அசை போட்டு வாழ்வாக்க வரம் தாரும். வாக்களித்தும் வாவி எம்மில் தங்க செய்து அவர் அருள் பெற துணை செய்யும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம அனைவரும் நிறைவாக ஆசீர்வதித்து ஆண்டவருடைய பாடுகளை முழுமையாக நம்முடைய உள்ளத்தில் தியானித்து அதனுடைய அர்த்தத்தை வாழ்ந்து செயல்படுத்துகின்ற மக்களாக இருக்க ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இறுதியாக அன்னைக்கு பாடல். என்ன பாடல் ஃபாதர்? வியாகுல மாமரியே. சிந்தை நொந்தழுதாயோ தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ, பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்பு அறிஞர்கள் வந்தவரை, பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்பு அறிஞர்கள் வந்தவரை, கரங்களை வீழ்த்தி அதை போடும்
நீனிலே சிந்தை நொந்தழுதாயோ. Thank you, Father. Thank you, Thank Father. you Thank you, for your Father. collaboration. Father தான் choose Thank you, பண்ணாரு Father. the Thank you, cross. Father. நன்றி Father. Thank you, Welcome, Father. welcome. Thanks, everyone. Thank you